சார், எனக்கு இவன் யாருன்னே தெரியாது. எவனோ ஒருத்தன் வந்து நான் தான் கை காட்டினா அப்படியே நம்பிடுவீங்களா? நான் இவனை கூட்டிட்டு வந்து கள்ள ஓட்டு போட சொன்னேங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அதான் எங்க மாமா இல்லன்னு சொல்றாருல்ல. சார், இப்படிலாம் கேட்டா வேலைக்கு ஆகாது சார். யார் யார் கையிலலாம் கட்டு போட்டிருக்குதோ அவங்க எல்லாத்தையும் தூக்கி வண்டியில் ஏற்றுங்க, ஸ்டேஷனில் போய் லாடம் கட்டுங்க. உண்மையை சொல்லுவாங்க, அப்புறம் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுவும் கரெக்ட் தான். கையில கட்டு போட்டு இருக்கிற எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. அந்த லைன்ல நிக்கிறதுல யாராவது கள்ள ஓட்டு போடுற மாதிரி தெரிஞ்சா எத்தனை வருஷம் ஜெயில் தானே தெரியுமா? 10 வருஷம் ஜெயிலு. அது மட்டும் இல்ல, ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் சிறப்பா கவனிக்க சொல்லிடுவேன். அப்புறம் எவனும் நல்ல கை காலோட நடமாட முடியாது. இது வரைக்கும் போலான ஓட்டு எல்லாமே 0 பண்ணிடுங்க. மறுபடியும் திரும்ப ஓட்டு பதிவு ஆரம்பிங்க. அது எப்படி சார்? ஓட்டு போட்டவங்க எங்களுக்கு ஓட்டு போட்டு போயிருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்ப அந்த ஓட்டெல்லாம் வேஸ்ட் ஆயிடும்ல. அதெல்லாம் ஆகாது சார். மறுபடியும் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கோம். நீங்க உங்க ஓட்டு பதிவு பண்ணுங்க. மீனாட்சி, வாமா. என்ன துளசி, என்னென்னமோ திட்டம் போட்டு ஜெயிச்சர்லான்னு பிளான் போட்டிருக்க போல இருக்கு. ஜெயிச்சர்லானே வாழ்ந்துட்டு இருக்க போல இருக்கே. என்னக்கா பண்றது? ஃப்ராடு தனம் பண்ணியும் குறுக்கு வழியில ஜெயிக்கணும்னு பிளான் பண்ண நீங்களே இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கும் போது நான் நேர் வழியில உறுதியா இருக்கேன். நான் கான்ஃபிடென்ட்டா இருக்க மாட்டேனா என்ன? துளசி, மாமாக்கு இருக்கிற செல்வாக்குக்கு முன்னாடி நீ எல்லாம் வெறும் தூசி. உன்னை எல்லாம் அப்படியே ஊதி தள்ளிடுவாரு. நீ ஜெயிக்கிறதுங்கிறது கனவுல கூட நடக்காது. ஒரு நாள் தானே, கற்பனையில வாழ்ந்துக்க. இன்னும் 20 நாள்ல எலெக்ஷன் முடிவுக்கு வந்துரும். என்ன சிரிக்கிற? இல்லக்கா, எலெக்ஷன் முடிவு வரதுக்கு இன்னும் 20 நாள் இருக்கு. அது வரைக்கும் என்னெல்லாம் பேசணுமோ பேசிக்கோங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறம் உங்களால பேசவே முடியாது. கதறுவீங்க, கதறிக்கிட்டே தான் இருப்பீங்க. அத பாக்குறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வரட்டா? சரி, இது என்ன ஓனர்? பிரசாதம். சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு கோயிலுக்கு வரவங்க போறவங்களுக்குலாம் கொடுக்கணும். ஓ, உலகத்துக்கே சாப்பாடு போற சாமிக்கு நீங்க சாப்பாடு போறீங்க, அப்படிதானே? என்ன ஓனர் அப்படி பாக்குறீங்க? எனக்கு சாமி விஷயத்துல இப்படி கிண்டல் பண்ணலாம் பிடிக்காது. சரி சரி, சூடாவதீங்க, வாங்க உள்ள போலாம். வாங்க. ஐயா, இந்தாங்க. இத சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு என் அக்கா பேர்ல அர்ச்சனை பண்ணிடுங்க. பேரு துளசி. கடவுளே, இந்த நாட்டுல நடக்கிற நல்லது கெட்டது எல்லாம் உனக்கு தெரியும். என் அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த எலெக்ஷனுக்காக போராடி இருக்கா. அவ ஜெயிக்கணும். அவளால மக்களுக்கு நல்லது நடக்கணும். நீதான் எங்களுக்கு துணையா இருக்கணும். பிரசாதத்தை எல்லாத்தையுமே கொடுத்துட்டியா சத்யா? இன்னும் கொஞ்சம் இருக்குது ஓனர். அந்த சாமிக்கு கொடுக்கலாம். வா. ஓனர், மகேஷ் என்ன இப்ப? ஐயா, இந்தாங்க பிரசாதம் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. வேணாம்மா.
ஏன் பசிக்கலையா? பசி இருக்கு, ஆனால் உன் கையால் வாங்கி சாப்பிட முடியாது. நான் தானம் வாங்கினா தீர்காயுசா இருன்னு உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வாதம் பண்ணணும். ஆனால் இப்போதைக்கு அது முடியாத காரியம். அதனால் இதை நான் வாங்க மாட்டேன். நீங்க ஏன் இப்படியெல்லாம் சொல்றீங்க? எனக்கு நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல. ஒரு உயிர் பலி ஏற்பட போகுதும்மா. சாவு நடக்க போற வீட்டுக்காரங்க கிட்ட நான் எதுவும் வாங்க மாட்டேன். நீ போ. சாமி, என்ன சொல்றீங்க? யாருக்கு என்ன ஆபத்து? யார் செத்து போவாங்க? சொல்லுங்க. தாலி கட்டின உயிருக்கு ஆபத்தா இல்ல தாலியை சுமந்துட்டு இருக்கிற உயிருக்கு ஆபத்தான்னு என்னால சொல்ல முடியாதும்மா. இதெல்லாம் அந்த அம்மனுக்கு தான் தெரியும். ஆனா ஒண்ணு, நடக்க போற உயிர் பலியை தடுக்கவே முடியாது. ஓம் ஆதிசக்தி அம்மனே. என்னய்யா, எக்ஸிட் போல் ரிப்போர்ட் எதுவுமே உனக்கு ஃபேவரா வரல? மொத்த பேரும் சொல்லி வச்ச மாதிரி துளசி தான் ஜெயிக்கும்னு சொல்றாங்க. என்னையா இதெல்லாம்? இல்ல தலைவரே, அதெல்லாம் நிறுத்தியா? என்னையா சொன்ன நீ? உன் பேச்சை கேட்டு அத்தனை பேரும் நீ கை காட்டுற ஆளுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னல. அப்படி சொல்லி தானே உன் மருமகளை எம்எல்ஏக்கு நிக்க வச்ச. இப்போ ஊரே அவளை எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கு. அப்படிலாம் இல்ல தலைவரே. அப்ப இதுக்கு என்னையா அர்த்தம்? ஐயோ தலைவரே, காசை கொடுத்தா எதை வேணாலும் கருத்து கணிப்புன்னு போடுவாங்க. என் பையன் என் கூடவே அரசியல் படிச்சவன். அவன் சும்மா விளம்பரத்துக்காக அப்படி பொண்டாட்டிய சந்தோஷப்படுத்துறதுக்காக மீடியாக்காரங்க கிட்டலாம் காசை கொடுத்து பொய்யா நியூஸ் போட சொல்லியிருக்கான். வேற எதுவும் இல்ல தலைவரே. அவன் பொய்யா நியூஸ் போட சொன்னது அப்படி இருக்கட்டும். நான் தொகுதியில நம்ம கட்சி ஆளுங்களை வச்சு விசாரிச்சிட்டேன். 10ல் 8 பேரு துளசி தான் ஜெயிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போற நீ? தலைவரே, நீங்க என்ன நம்புங்க தலைவரே. ஓட்டு எண்ணுனதுக்கு அப்புறம் பாருங்க, மீனாட்சி தான் ஜெயிப்பா. நோ சொல்ற தம்பி. இந்த எக்ஸிட் போல்ல துளசணி தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா மத்ததெல்லாம் அவங்க நைனா தான் ஜெயிப்பாங்கன்றாங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஒருத்தன் நம்ம ஜெயிப்போம்னு சொல்றான்ல, ஆமா. அவன் உண்மையா சொல்றான். மத்தவனுங்களாம் காண்டு வயிறு எரியுது. இதான் அரசியல். இவ்வளவு வருஷமா அதுல இருக்கிறேன்னு எனக்கு தெரியுமே. இந்த எக்ஸிட் போல கருத்து கணிப்பு இதெல்லாம் நம்பாத. மக்கள் ஒண்ணு முடிவு பண்ணிட்டாங்கன்னா முடிவு பண்ணதுதான். நீ வேணா பாரு, கில்லி மாதிரி நம்மால் தான் ஜெயிக்கிறாப்ல. நோ, உண்மையில 6 மணி நாளைக்கு மூடிய வைக்க முடியாதுண்ணா. நல்லவங்க வந்தாங்கன்னா மக்கள் சப்போர்ட் பண்றது தயாரா தான் இருக்கிறாங்க.